இன்றைக்கி ஷீலு கிச்சன்லேருந்து பொருளங்காய் உருண்டை பிடிச்சி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு பாசிப்பயிறு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வாசம் வர முடிய 4 உலக்கு இட்லி அரிசியை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதில் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நான் மிஷினில் திரிச்சிட்டு வந்த பொடியில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் திரிச்ச மாவை நம்ம எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிலோ வெல்லம் இதுக்கு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இதுக்கு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி பாவு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன தேங்காய் நான் பல்லுப்பெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வறுத்த தேங்காயை நான் மாவோடு சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு எல்லா இடமும் கிளறி எடுத்துடுறேன். இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். வெள்ளைப்பாவு நல்லா கொதிக்குது. பாவு பதம்லாம் நமக்கு தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் கொதிச்சு. இப்போ வெள்ளைப்பாவு சூடானதை நான் மாவில் ஊற்றி கிண்டிட்டு கை பொறுக்கிற சூடுக்கு நான் உருண்டையை பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் ஒரு நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் மாவு நல்லா போட்டு வச்சுருக்கேன். இந்த உருண்டையை நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சி அந்த பேப்பரில் இருக்கிற மாவில் போட்டு வச்சுருவோம், ஆறட்டும். இப்போ பொருளங்காய் உருண்டை நான் எல்லாம் பிடிச்சி நல்லா தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.